வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். இவ்வளவு வேகமா எங்க போறீங்க? இவ்வளவு வேகமா எங்க போறீங்க ப்ரோ? குஜிலி குமார் பேரு சொன்னாலே ஃபயர். தர்ஷன் த பாஸ், அவன் விஷன் இன்ஸ்பயர். வெறித்தன ஆட்டம் இது வேற லெவல். வந்தாலும் 100 பேர் உடைச்சு தள்ளுவோம். குஜிலி குமார், ஹே குஜிலி குமார், கோ குஜிலி குமார் மேஸ்டா. சந்து பொந்துக்குள்ள எல்லாம் போறீங்க ப்ரோ. எங்க போறீங்க? என்ன கடை போய் அங்கிள் நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா நகை செஞ்சு இதில் இருக்கீங்க இண்டஸ்ட்ரி? கிட்டத்தட்ட 55 வருஷம். 55 வருஷம். உங்களுக்கு வயசு எத்தனை? வயசு 24. 24. என்னோட வயசுல 2 மடங்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. வயசு படிக்காங்க 35-40 வயசு ஆகுது தானே. நான் எதுக்கு வந்திருக்கோம்னா 750 காது குத்த வந்திருக்கோம். இதில் வந்து கராப்புல குத்தி தான் போடணும். ஓ, பரவாயில்ல, இதெல்லாம் குத்தி போட்டது. நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க இண்டஸ்ட்ரியில்? நான் ஒரு 32 வருஷமா இருக்கேன். 32 வருஷம். இவர் தான் சரியா எங்கட ஏஜுக்கு இருக்காரு. வலிக்குமா? இது வந்து எனக்கு எப்படி குத்தணும்னா எங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் குத்துறாரு. அப்ப சன்னா தாய் மாமே மடியில வச்சு அப்படி தான் குத்தணும். யார் மாமா உட்காருங்க, இல்ல தான் குத்தணும். குத்திட்டு போறாங்க. நான் குத்துனது இல்லை சின்ன வயசுல. இப்ப பிரச்சனை இல்லை. லட்டு வாங்கிட்டு வந்து வாயில அமுக்கணும். அவரு அப்படியெல்லாம் சொல்றாரு, லட்டு வாங்கி வாயில வைக்கணுமா வாழைப்பழத்தை வாயில வைக்கணும். என்ன ஐயா நீங்க? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். போடா. ரெண்டு காது குத்தணுமா? 2 காதும் தான். எனக்கு இது எப்படி குத்தணும்னா வந்து இது வந்து மேல இருக்க கூடாது, கொஞ்சம் தொங்குற மாதிரி. தொங்குற மாதிரி தான் வரும். தொங்குற மாதிரி தொங்குற மாதிரி தான் வரும். கொஞ்சம் நல்லா தொங்குற மாதிரி கொஞ்சம் கீழாக்கியே குத்துவீங்க. கொஞ்சம் எப்படியும் ஓரளவு நடுவுக்கு குத்துனா தான் அது கொஞ்சம் அழகா இருக்கும். அது ரொம்ப இது கீழாக்கி நான் சும்மா டொட்டு வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் கீழே இறக்கி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்ப அப்படி குத்துனா எனக்கு இது வட்டமா வரும் தானே கீழே? ஓ, கொஞ்சம் ரொம்ப தொங்காது, ஏன்னா ரொம்ப பெருசு இல்லை தானே. சும்மா இப்படி வச்சு பாருங்க நீங்க. ஏற்கனவே காதெல்லாம் பெருசா இருக்கு. How do you feel? ஃபீலிங் உனக்கு தெரியா? வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளை பறக்குது, அட் த சேம் டைம் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாப்போம். நரக்குன்னு குத்தி இருக்கேன். குத்திடலாம்ப்பா. குத்திட்டு அதை போட்டதான் கொஞ்சம் அவ்வளோதான். அது பெருசா இருக்காது. முடிஞ்சு அவ்வளோதான். என்ன பிரச்சனை? ஐயா, வாழ்க்கையில நான் பெரிய வழிகளே தாங்கி இருக்கேன். இதெல்லாம் என்ன ஐயா ஜுஜுபி? வாய்க்கு ஏதாவது குத்துங்க ஐயா. வர ஏன்னா இப்ப குத்தி அதே போட்டா பிரச்சனை இல்லை, வேற மாத்திதான் நம்ம போடுறோம். இவர் ஆணு கத்துறது அங்க சந்திக்கு கேட்கணும். சந்திக்கு கேட்கணுமா? குத்தி அது போடுறது பேசுங்க ரஷன். ஐயா வலிக்குது ஐயா. ஒன்றும் இல்லை, இது காது கடிப்போம் உங்களுக்கு. அந்த இது ஜிப்சி, அதாவது கராப்பு தான் நேரா வந்துடும். ஜிப்சி தானே கொஞ்சம் வளைஞ்சிட்டான் இருக்கு. நேரா கராப்பு மாதிரி இருந்தா நேரா வந்துடும். இது அந்த மலைஞ்சனால வெத்தம் வருதா? தொங்குற மாதிரியா இருக்கு ஐயா. இப்போ ஆஃபீஸில் இருக்க அண்டத்தோட குத்தி தான் பார்க்கணும் என்ன மாதிரி. உனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா எனக்கு ஏதாவது வழி வர போயிட்டாலும் குத்தி போட்டு போயிடுறாங்க. மூக்கு குத்துவாரு. வந்துருது. கராப்புனா ஒரே இடம் வச்சு குத்தி விட்டுருவேன். ரொம்ப இது பண்ணா ஜிப்சி இதாகிடும். அங்கிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட காலத்துல உள்ள ஸ்டைல்ஸும் இப்பயும் பார்க்கும்போது 100க்கு 100 வித்தியாசம்.
இந்த காலத்துல இப்படி எல்லாம் குத்துறது அந்த காலத்துல சும்மா கராபு குத்துறாங்க. ஆனா இப்ப 3 குத்துறது இங்கதான் அதேமா இந்த காலத்துல குத்த நீங்க அதை மாட்டாங்க. பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அது நாகரிகம்னா அநாகரிகமா இருக்கு. நாகரிகம்னு பேர்ல அநாகரிகம் எல்லாம் இப்படிதான். இப்ப அந்த இந்தியாவில் விஜயத்துக்கு அந்த மீட்டில் என்ன பேசுவாங்க, நான் தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பா, புருஷனா இருப்பேன், கொண்டாட்டியா இருப்பேன். இதெல்லாம் ஒரு அரசியலை கதைக்கிற கதையா இல்லை. இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஓஏல 95% பாஸ். 90 அந்த அளவுக்கு முன்னேற்றி வச்சிருந்த நாட்டை பின்னாக்கிறாங்க. அங்கிள் கருணாநிதி சப்போர்ட்டரோ? இல்லை நான் கருணாநிதி எதிரான ஆள். அப்போ ஜெயலலிதா, எம்ஜிஆர்? இல்லை நான் எம்ஜிஆர் தான். கருணாநிதி எல்லாம் சேர்ந்தா இலக்க தமிழனை கொண்டது முக்கால்வாசி கருணாநிதி தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம். ஆனால் இப்போ விஜய் அவனோட தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அதுதான் பிள்ளைன்றோம். நீ போயிட்டு எடப்பாடியோடையோ டிஎம்கேயோட சேர்ந்தாலும் பரவாயில்ல. டிஎம்கே தமிழனை கொண்டவங்க தான், இவங்க எல்லாம் சேர்ந்தா எனக்கு தமிழனை கொண்டது. இது நல்லவே யாரும் இல்லை. அங்கிள் நான் யார் சப்போர்ட்டர் தெரியுமா? ஐயா காட்டுங்க, நான் யார் சப்போர்ட்டர். விஜய்க்கு என்ன தெரியும்? முதலாவது ஒரு காரணம் என்ன, ஜப்பான்கள் இப்ப இந்த 10 பேருக்கு கூட்டிட முடியாம அலையில் இன்னும் முடியாம அதுல நான் ஒரு சின்ன எதிர்ப்பு. எதுவுமே தெரியாம வந்தவங்க தான் வாழ்க்கையில சாதிப்பாங்க. இப்ப நீங்களா இருந்தாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரிஸ்க் எடுத்து தானே கொஞ்சமாவது ஒரு அனுபவம் இருக்கணும். அரசியல் கொஞ்சமா அனுபவம் இருக்கணும். இல்ல அது நானும் இந்த கட்டாயம் பதவி ஏற்கனவே தான் நம்மளோட முடிவு. பதவி ஏற்க விடாது. ஏன்னா அப்பதானே ஒரு 6 மாசத்துல என்ன செய்யறான்னு தெரியும். இப்போ 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமா அவரால்? இப்பயே 1000 கோடி கடன்ல இருக்குது. இது கொடுக்க போனா இன்னும் கடன் கோடிடும். இப்போ இங்கே அறுவடை சொல்லியா, 20 रुपया साक्यों दाने एक आडू करना ना, पेट्रोल करना, गैस करना, 400 ரூபாய்க்கு தான் போட்டேன். இப்போ என்ன நடந்துச்சு? அதை கல்லணை பிடிக்கல, இந்த கல்லணை பிடிக்கல, எவனை பிடிச்சாங்க, ஒன்றும் நடக்கல. ஆனா இன்னொருத்தர் அங்கிள் நாங்கள் உழைச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. அது உண்டு. அதுல என் தம்பி இப்படித்தான் சாதாரண. இப்ப நீங்க இருக்க நாங்க உதாரணம், இப்ப 5000 கேஸ் 10,000 நாங்க வாங்குவோம். அந்த பலமையான 1,50,000 சம்பளத்துக்கு வாங்கணும்னு எப்படி முடியும்? ஒரு கேஸ் சிலிண்டருக்கு 2000 ரூபாய், 10 சாமானுக்கு 10,000 கூட எங்க போவோம்? அந்த 10,000 இவ்வளவு கஷ்டப்படுறான். அதையும் பார்க்கணும். நாங்கள் இதை மட்டும் பார்க்கக்கூடாது. எங்களுக்கு நாங்கள் வாங்கிடுவோம் சரி. நாங்கள் இப்போ 150 டீயை குடிச்சிடுவாரு. 150 டீ குடிக்க முடியுமா? அந்த 150 வீட்டை கொண்டு போயிட்டு 10 பேரும் குடிப்பாங்க. இந்த நிலையும் பார்க்கணும். இப்படிதான் எல்லாம் இருக்குது. இந்த போன் இருக்குது. எங்கள் மகன் போன்கள் தான் வச்சிருக்காரு. முதலாங்க இருக்குது இல்லை, SN மொபைல்னு எங்கள் மகன் தான் இருக்கு. 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் போன் இருக்குதான். சாதாரண 3000 போன் வாங்க முடியாம இருக்கிறாங்க தான். என்ன நடந்துச்சுன்னா, சில அடிப்படை தேவைகள்ல ஆடம்பரத்தை எதிர்பார்க்க போகும் தான் அங்கிள் கூட செலவழிக்கிறது. அதான் இப்போ எங்களுக்கு வருமானம் வரனால நாம் அதை செய்கிறோம். எங்களை விட 190 வருமானம். இப்போ மலை நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, 250 ரூபா சம்பளம் கூட்டினா எவ்வளோ கூட போகுது? 7,500 ரூபா. வச்சு சாமான் விலை கூட்டுவாங்க. இப்போ 15,000 சாமான் கூட்டிப்பா. அங்கே பாரு என்ன ஆகும்? முடிஞ்சாவே வாங்குறான். இப்போ இங்கெல்லாம் செட்டிதரில் அந்த யுத்தம் ஆரம்பித்த அன்னைக்கு 4,20,000 விற்றாங்க. இந்த தேவி ரவி பெரிய பெரிய கடைக்காரங்க. யுத்தமே ஆரம்பிக்கல இங்கே கூட்டினாங்க. 4 நாள் 390 35,000 குறைச்சாங்க. இப்போ யுத்தம் நடக்கலையா? யுத்தம் நடக்குதானே. அப்படியே அப்போ இவங்க சுயநலத்துக்காக இவங்க செய்கிற வேலை, அவங்க சுயநலத்துக்காக செய்கிற வேலை. பெரியவே எப்படியோ உலகத்தில் போயிடலாம், ஏதாவதுவே அப்படியே நாளுக்கு நாள் பண்ணிக்க போகலாம். அதுதான் பிரச்சனை. மக்கள் சிம்பிளா என்ன சொல்ல வர்றாருன்னா, சிவாஜி ரஜினிகாந்த் ரிச் கெட் ரிச்சர், ஓ கெட் புவர். ஆனா நடுவுல சாமான்யமா விஜயம் 6 மாதம் நடத்தணும், கட்டாயம் நடத்தினாதான் தெரியும். இப்போ இதே பெண்கள் நினைத்த ஒரு பெண் சொல்லுது, எங்களுக்கு இலவசம் வேணான்னு. உனக்கு 5000 காசு கொடுத்தாங்க, நீ இதில் வந்து எனக்கு இலவசம் வேணான்னு நீ சொல்லிட்டு போல. உன்ன மாதிரி 1 கோடி மக்கள் போட்டாங்க, அவங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நமக்கு காசு தான் நான் இதில் சொல்லுவேன். கீழே உள்ளவங்க சொல்லுவானா? அவன் அதை எதிர்பார்த்துருக்கிறேன் தானே. அவன் 2000 கொடுத்தவன் 2,500 ரூபாய் ஓட் பண்ணிட்டாங்க. சந்திரிக்க அரசாங்கம் 5,000 விற்றப்பான்னு 350ன்னா ஞாபகம் தெரியும் உங்களுக்கு. அந்த டைம் நாங்கள் பிறக்கவே இல்லை. 5 ரூபாய் 350 எல்லாம் அள்ளி போட்டா ஓட்டு 350 கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் சட்டப்படி விஜய் கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுதான் சட்டம்.
விஜய் நரேந்திர மோடி போட்டு 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 பின்னி 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 வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா சொன்னாங்க என்னன்னா இப்ப விஜய் வந்து தனியா ஒரு நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க, தனியா போயிட்டு நான் ஆட்சி அமைக்க போறேன் 2 கிழமையில நான் வந்து இது கொடுக்குறேன்னா கொடுத்துருப்பாங்க. அதுதான் இப்ப ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு, காங்கிரஸ் சேர்த்து கொண்டு வந்தாலும் அப்படி 118 காட்டுன்னு கேக்குறாங்க. கேட்கிறாங்க. அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. சரியாண்ணே? அப்படி பார்த்தா சரியா, விஜய்க்கு எதிராக 3 கோடி மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் விஜய்க்கு அதான் 1.5 கோடி. விஜய்க்கு 1.5 கோடி 3.5 கோடி எதிராக தான் வாக்களிச்சிருக்காங்க. அந்த ஆங்கிள்லையும் சிந்திச்சு பார்க்கணும். விஜய் மற்றது இன்னொன்று 168 சீட்டை போட்டுட்டு 53 தனியா இஷ்டானே வென்றிருக்கான். நீ 234 போட்டுதான் 108 வென்றிருக்கிற. அவன் கூட்டணி தானே ஸ்டாலின். இஷ்டான் தனியா அதான் சொல்லல கூட்டம் காங்கிரஸ் அதெல்லாம் சேர்ந்துதான் 73. விஜயகாந்த் இவங்க இப்ப விஜயகாந்த் மனுச்சு இவன் வந்தனாதான் ஒரு சீட் கிடைச்சு, இல்லாட்டி அதுவும் கிடைக்காது. கிடைச்சிருக்காரு. இதுதான். ஐயா, ஸோ இங்கே நாங்கள் வீடியோ எண்ட் பண்ணுறோம். அங்கிள் நிறைய அரசியல் விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த அங்கிளும் நல்லா அழகா குத்தி விட்டாரு, கஷ்டப்பட்டாரு. எனக்கு இப்பயும் பிடிக்காது, கருணாநிதி ஒரு காலமும் பிடிக்காது. அங்களுக்கு கருணாநிதியே பிடிக்காது, எனக்கும் கருணாநிதி பிடிக்காது. எனக்கு பிடிச்ச ஒரு ஆள் எம்ஜிஆர் மட்டும்தான். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் என்னது